அதுக்கு முன்பாக நாம் கவனித்து கொண்டு வருகிறோம், அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்று சொல்லி ஒரு 7 குறிப்புகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். எபேசியர் நிருபத்திலே 1வது அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையிலே தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததினால ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நாம் பார்த்தோம். முதல் தடவை நாம் செய்தியாக சொல்லும்பொழுது அழைக்கிறவர், அந்த அழைப்பில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்கு முதல் ரீசன் நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அதை அந்த முதல் செய்தியின் பகுதியில் நாம் பார்த்தோம். பின்பாக அவர் நம்மை அழைக்கும்போது ஒன்றுமே ஒரு ஆதாரம் இல்லாமல் அழைக்கலை. அவர் அழைப்பின் பின்பாக அவர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய காரியங்கள் என்று சொல்லி 7 காரியங்களை பார்த்தோம். முதலாவது அவருடைய அன்பு என்று பார்த்தோம். மிகுந்த அன்பு. எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 2வது அவருடைய தயவு அப்படின்றத நாம் கடந்த முறை பார்த்தோம். அவருடைய அன்பு, மிகுந்த அன்பு என்பதையும் அவருடைய தயவு என்பதையும் நாம் கவனித்தோம். அவருடைய அன்பு ஆச்சரியமானது என்பதை கவனித்தோம். நம்மை அவர் அழைக்கும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கைக்கு பின்பாக அவருடைய அன்பு இருக்கிறது. அவர் நம்ம மேலே அன்பு வைத்ததினால நாம் தைரியமாக அவரை நம்பலாம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை யாருக்கிட்ட நல்லா வளரும் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா கிட்ட. காரணம் என்னென்னா, அதிகமான அன்பை அந்த குழந்தை மேலே வச்சிருக்கிறது அவனுடைய அம்மா. அப்போ நம்மை அதிகமாய் நேசிக்கிற, இந்த உலகத்தில் அதிகமாய் நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது அவருடைய தயவு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவருடைய தயவினாலே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம் நினைக்கிறது போல அல்ல, உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரும்படி அவர் செய்தார். அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் கவனித்தோம். அது எத்தனை மகிமையான அனுபவம் என்பதை நாம் கவனித்தோம். அதற்கு பின்பாக இந்த அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை எத்தனை ஆச்சரியம் என்பதையும் நாம் கவனித்தோம். நீங்கள் இதை குறித்து தெளிவாக இன்னும் அதிகமாக கேட்க விரும்பினால் நீங்கள் போன வாரங்களை கொடுத்த செய்திகளை பாருங்கள். இதை தனியாக யூடியூப்பில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். இந்த 3 குறிப்புகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய மிகுந்த அன்பு, தயவு, கிருபை. பின்பாக ஒரு 4 குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய இரட்சிப்பு, அவருடைய இரத்தம், சமாதானத்தின் சுவிசேஷம், அவருடைய ஆவி, அவர் செய்த சமாதானம், அதை அறிவிக்கிற அந்த சுவிசேஷம் அப்படின்ற காரியமும், அவருடைய ஆவி அப்படின்ற 4 குறிப்புகள் இருக்குது. இன்றைக்கும் மீதமுள்ளதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களின் ஆழங்களிலே உலாவும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். முற்றிலுமாய் உம்மை சார்ந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும், மகிழ்ச்சினாலும் மகிமையினாலும் இன்றைக்கு நிரப்பி அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இன்னும் வரப்போகிற ஒவ்வொருவரையும்
திருப்தியாக்கி நீர் அனுப்ப வேண்டும் என்று என் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வாசித்த அந்த வசனம் சொல்லுது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. இது ஏதோ ஒரு செய்தி கேட்டு பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்றது கேட்டுட்டு போகிறது இல்லை. உடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த எப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் அறிய வேண்டும். அவர் நம்மை அழைத்ததினாலே, நம்மை அவர் சாதாரணமாக அழைக்கல, அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே தயவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். நான்காவதாக அவருடைய ரட்சிப்பு நமக்காக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம் இந்த எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உயிரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 8-9 நாம் பார்க்கும்பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஈவு, அது தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளணும். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாகவில்லை, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு அது தேவனுடைய ஈவு. இன்றைக்கு அதிகமாக நமக்கு ரொம்ப பிரபலமாய் இருக்கிற வேதத்தில் பிரபலமாய் இருக்கிற வார்த்தைகள், அது பிரபலமாய் இருக்கிறதுனாலேயே அதனுடைய ஆழங்களை தியானிக்க நாம் தவறுகிறோம். ரொம்ப தெரிந்த பரிச்சயமான வார்த்தைகளாக இருக்கிறதுனால ரட்சிப்பு ஓகே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அதில் இருக்கிற ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள தவறுகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நல்ல வார்த்தைகளை ஆராயறதுக்கு நம்ம கொடுக்கிற கவனத்தை விட அந்த வார்த்தையில் இருக்கிற, அந்த வார்த்தை நமக்குள்ள கொண்டு வருகிற அனுபவங்களை குறித்து கவனம் செலுத்துகிறதுல நாம் நம்முடைய நேரத்தை செலுத்தணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அந்த வார்த்தைகள், இப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையோட அர்த்தங்களை நம்ம பேசுறதை காட்டிலும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள், அது நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை உணர்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கும் நமக்கு தெரிந்த வார்த்தை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் வேதத்தின் வார்த்தைகள் அது மகத்துவமானவைகளாய் விளங்குகிறது. ஹல்லேலூயா. அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏதோ ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக, ஒரு கதை புத்தகமாக, ஒரு காமிக்ஸாக இல்லை, அது உயிருள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா, வேத அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நாம் தியானிக்கணும். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையோடு அதை வைத்து யோசித்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய பலனை நமக்கு அது கொடுக்கிறது. நீங்கள் அந்த எபேசியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும்பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கடைசியில் 8வது வசனம் சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ரட்சிப்பு என்பது அது தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 3:8 சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:13. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்க வேதத்தை நாம் கவனிக்கும் பொழுது சொல்லப்படுது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். எந்த இடத்துல இது நடக்குதுன்னா நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தை விட்டு வெளியே எடுத்து கொண்டு வந்தார். அப்படி நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு கடைசி அவர்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் பேசுறார், இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனிமேல் காண மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ரட்சிக்க இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு அது ஆச்சரியமானது. இந்த ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட பலத்த கையோடு அவர்களை ரட்சிக்க அவர்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஏன் அவர் ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்புக்கு பின்பாக அவருடைய அழைப்பு இருக்கிறது. அவர் ஆபிரகாமை அழைத்தார். அவனை அழைத்ததினாலே அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றுதல தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் அவர்களை ரட்சித்தார். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. எதுக்குதமா? அவர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிறார், ரட்சிப்பார். இதை இன்னும் நம்ம பார்ப்போம்னால் 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் வேதத்தில் ஜனங்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க அமைதியா இருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உங்களுடைய செயல்களினால ஒன்னத்தையும் நீங்க ரட்சித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்படி நம்ம வாசிக்கும் போது இப்போ ரட்சிப்பை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியம் நமக்கு புரியாம தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை பற்றி பேசுது. இங்கே வேதாகமத்தில் அங்கங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்கிறதும் அற்புதங்களை செய்கிறதும் விடுவிக்கிறதும் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு நித்திய ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பூமியை விட்டு கர்த்தரோடு கூட நாம் போகிற அந்த காரியம். இப்படி ரட்சிப்பை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுக்கு பிறகு மட்டும் நமக்கு கிடைக்கல. அவங்க மரித்த பிறகு வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுக்கு முன்னாக இருந்தவர்களுக்கும் அது உரியது. இந்த ரட்சிப்பு 3 காலங்களையும் உள்ளடக்கியது. இந்த ரட்சிப்பு காலங்களுக்கு அப்பாற்பட்டது, நேரங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த ரட்சிப்பின் திட்டம் நேரம் மணி அப்படின்னு உண்டாகிறதுக்கு முன்பாகவே போடப்பட்டது. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். நீங்க வேதத்தை வாசிப்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம்
8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். இது சொல்லுகிற காரியங்கள் வேற, ஆனா ஒரு முக்கியமான காரியம் இதுல சொல்லப்படுது. என்ன? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. ஆண்டவர் எப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டாரு? 2000 வருஷங்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்றோம். ஆனால் வேதம் சொல்லுது உலக தோற்றம் முதல். மனுஷன் பிறந்த முதல் இல்ல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். ஹல்லேலூயா. அது காலங்களுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பு காலங்களுக்கு அப்பாற்பட்டது. அது ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இப்ப நம்ம பார்த்தோம், ஜனங்களை விடுவிக்கிறது அவருடைய ரட்சிப்பு, உதவி செய்கிறது அவருடைய ரட்சிப்பு. இப்படி ஆண்டவர் பல விதங்களிலே செயல்படுகிறார். நம்மை அவர் ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், தேவனுடைய கோபத்திலிருந்து தேவனுடைய நீதியான தண்டனையிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். மரணம் அப்படின்னு சொல்லும்போது போத் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாம்ச மரணம்னு ஒன்று இருக்குது. மாம்ச மரணம் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். அப்படின்னா நமக்கு சாவே கொடுக்காம இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. மாம்ச மரணத்தோடைய முடிவை பொறுத்து தான் அவன் மரித்தானா இல்லையான்னு தெரியும். உண்மையான மரணம் நரகத்துக்கு ஒரு மனுஷன் போறது தான் உண்மையான மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பானால் அவனுக்கு மரணம் நிச்சயம். இந்த பூமியில ஏற்படுகிற உயிர் போகிற ஒரு விஷயம் இல்லை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மரணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை அவன் பெறுவானால் அவனுக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் வாழுவான். இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பு நம்மை மாம்ச மரணத்திலிருந்தும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. இது அவருடைய ரட்சிப்பினாலே பிசாசின் பிடி விடப்படுகிறது. அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பினாலே காலங்காலமாய் பிசாசு நம்மை பிடித்து வைத்திருந்தான், அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் மாத்திரம் இல்ல, எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அது நம்மை வழி நடத்தும். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு வந்துடுச்சு அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர கூடிய ஒரு வாசல் அவருடைய ரட்சிப்பு. கடைசியாக நம்மை பரலோகம் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக நம்மை பரலோகத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கிறது. வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும்போது இதுல ஒரு 3 விஷயங்கள், அந்த ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ரட்சகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ரட்சிக்கப்படுதல் அப்படின்ற அனுபவம் ஒன்று இருக்குது. ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுல்ல, அதுல அவருடைய ரட்சிப்பு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியது இருக்குது. அவருடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்த ரட்சகர், இதை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை என்று சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இன்றைக்கு ஒருவேளை
அவன் மரிப்பானால், அவனுடைய உயிர் போகுமானால் அவனுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு. எந்த ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற பெரிய தேவை, கிரேட்டஸ்ட் நீட், இட் இஸ் சால்வேஷன். மனிதனுடைய மிகப்பெரிய தேவை ரட்சிப்பு. அதே போல தேவனுடைய மிகப்பெரிய கிஃப்ட் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல அதை தந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரட்சகர், ரட்சிப்பை கொடுத்த ரட்சகர் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க அவர் இந்த பூமியிலே வந்தார். அவரை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்படும் பொழுது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுது. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிப்பு, ரட்சகர், இது ரெண்டும் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்படுதல் அப்படின்ற அனுபவம் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா இங்கதான் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. ரட்சகர் இருக்கிறார், ரட்சிப்பு இருக்குது, ஆனால் அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா அப்படின்றத நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கே ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னு தெரியல. ரட்சிக்கப்படுதல்னா பெரிய ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுங்க. ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நீங்க இதை புரிந்து கொண்டாதான் ரொம்ப எளிமையாய் அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல முடியும். ரட்சிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை மாற்ற என்னுடைய பாவங்களுக்காக தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய மரணம், அதாவது அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அதனால இதை நான் நம்புகிறதுனால என்னுடைய பாவங்களுக்காக இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதான் பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். பரிகாரம், இன்னைக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்றோம்ல, அந்த பாவத்துக்கு பரிகாரமாக என்னுடைய பாவங்களுக்காக தெய்வம் பரிகாரமாக வந்தார். இதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுதல். புரியுதா? நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களுக்கு தண்டனை இருக்குது, நிச்சயமா இருக்குது. இந்த பாவங்களுடைய தண்டனையை நான் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாவங்களுக்காக தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேலே ஏற்றுக்கொண்டார். அதை நான் நம்புகிறதுனால, விசுவாசிக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நான் ரட்சிக்கப்படுகிறேன். அதை தான் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதுல கண்டிஷனே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷனா என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். இன்றைக்கு ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம் உங்க கையில இருக்குது, ஒரு பெரிய ஆயுதம் உங்க கையில இருக்குது. எந்த மனுஷனையும், யார் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில வேணா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், ஆனால் எந்த மனுஷனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் அறிய வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நாம் அறியணும். ஒரு மனிதனை சந்திக்கும் போது நீ இதை செய்யாத அதை செய்யாதான்னு சொல்ல வேணாம். இயேசு உனக்காக செய்திருக்கிறார். இயேசு உனக்காக உன்னுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாக அவர் உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். இதை நம்பு. அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. இப்படி செய்யும்போது அவனுக்குள்ள உண்டாகிற அனுபவமே ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை அறியாததுனால ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்க நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை அறியாதனால எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல வயதான பெற்றோர்கள், ஒரே ஒரு பிள்ளை, அவன் காலேஜ் படித்து முடித்து வேலைக்கு போகிறதுக்கு வேலை கிடைச்சி, நல்ல வேலை,
அப்பயே பல வருஷத்துக்கு முன்பாகவே ₹1,00,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த மகன் வேலைக்கு போகிறதுக்காக நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் வண்டி, அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க ரிட்டையர்டான கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸு, நல்ல வண்டி நல்ல செலவு பண்ணி வேலைக்கு போயிடும். பிள்ளையும் நல்லா சூப்பராக படித்தாச்சு, நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த மகன் இறந்து விட்டான். இந்த பெற்றோர்களுடைய மனநிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர்களுடைய எதிர்காலமே சூனியமாய் மாறினது, இருளாய் மாறினது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சாப்பிட பிடிக்கல, அவர்களுக்கு எந்த காரியங்களையும் யோசிக்க பிடிக்கல. அவங்களுடைய இருதயம் நொறுங்கி என்ன பண்ணுதுன்னே தெரில, உதவியே இல்லை. யார் உதவி செய்வா, யார் வழிகாட்டுவா அப்படி யோசித்து எல்லாம் சொத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இந்த இடத்துல வீட்டில் இருக்க முடியாது, பிள்ளை ஞாபகமாக இருக்குது, இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ புண்ணியத்தை தேடி அவங்க போயிட்டாங்க. புண்ணியம் வேண்டும் என்று அவர்கள் கடவுளை தேடி போகிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு பேருக்காக சர்ச்சைக்கு வந்துட்டு நம்ம போகிறோம். இந்த ரட்சிப்பை ஒருத்தருக்காக நீ சொல்லியிருக்கிறியா? சொல்லணும். ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லு, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லு, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லு. அந்த வார்த்தை அவனை மாற்றும். ஹல்லேலூயா. நான் இப்படியாய் நான் யோசிக்கும் போது, சில நேரங்களில் வண்டியில் போகும்போது ரோட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அவளை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இவர்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசிக்கும் பொழுது, அவர் எவ்வளவு அவர்கள் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது அது என்னை ஆச்சரியப்படுத்தும். ஏன்னால் வேத வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புலேயே ஒரு உருவத்தை செஞ்சீங்கன்னா அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பிற்கும் அவர் தேவன். ஹல்லேலூயா. அன்பிலேயே அவர் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மனுஷர்கள் காண்பிக்கிற அன்பு, மனுஷர்கள்கிட்ட இருக்கிற அன்பே சில நேரங்களில் நம்ம ஆச்சரியப்படுத்துது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு மனுஷன் மேல எவ்வளவு அதிகமாக இருக்கிறதை என்பதை நம்ம அறியணும். அவர் நம்மை ரட்சித்தார் அல்லவா? இந்த அன்பை இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறது. அதனால நமக்கு நம்பிக்கை. இன்னைக்கு பாருங்க, அந்த ஜனத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அர்ஜென்ட்டாக ஒரு அப்பா பையன் அப்பா அம்மா 3 பேர் உள்ளே வராங்க. அவங்க அப்பாவால் முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க பையனை பார்த்தா அந்த சீரியஸ்னஸே தெரியல, ரொம்ப கேஷுவலாக இருக்கிறான். ரொம்ப நாள் பார்த்துருக்கான் பொழுது அந்த வியாதியோட. அதனால ரொம்ப அவனுக்கு சலிப்பாக இருக்குது. அவங்க அப்பாவை பிடிக்க கூட அவன் விருப்பப்படல. அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு வந்து உட்கார வச்சா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா அந்த புள்ள தானே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆகி அவருடைய உயிர் போயிடுச்சு. என் கண் எதிர்க்கவே அவருடைய உயிர் போயிடுச்சு. ரொம்ப பல வருஷங்கள் ஆகுது, 15 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. உயிர் போனதுக்கப்புறம் அந்த பையனுடைய அந்த இதுவே மாறிடுச்சு. அவன் திடீர்னு உயிர் போனால் அவன் நினைக்கல போல இருக்கு. உயிர் போயிடுச்சு பாரு, அப்படியே கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டான். கட்டி பிடிச்சான். அதுக்கப்புறம் பயங்கரமாக அழுவ ஆரம்பித்தான். பார்க்கும்போது மனசு உடஞ்சிருச்சு. அவர்களுக்கு என்ன பண்ணுது? உயிர் போகுது, கண்ணு எதிர்க்க போகுது, என்ன பண்ணுதுன்னே தெரியல. நம்பிக்கையே இல்லை அவங்க வாழ்க்கையில். நமக்கு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பார். எந்த தீங்கு வந்தாலும் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ரட்சிப்பையும் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் ஆண்டவரை அறியணும். ஆண்டவர் ஊழியத்துக்காக என்னை அழைக்கும் போது நான் பெரிய ஒரு நோக்கத்தோட வந்த என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சபை அப்படி இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் ரட்சிப்பை அறியணும் அப்படின்ற ஒரு
ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் ரட்சிப்பை சொல்லணும், எல்லாரும் ரட்சிப்பை அறியணும் அப்படின்னு வந்தேன். ஆனால் ஆண்டவரோடு இருக்க இருக்க தேவனுடைய காரியங்களை அறிய அறிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு காரியம் எனக்குள்ள வந்தது. என்னன்னா, இப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய அன்பை இன்னும் இந்த உலகம் அறியலையே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது அது வேற மாதிரி, எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரில. ஆனால் தேவனுடைய அன்பை ருசிக்க ருசிக்க இப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தின் அன்பை ரட்சிப்பை இவர்கள் அடையாமல் இருக்கிறாங்களே, இதை கொண்டு போக வேண்டும் என்கிற பாரம் தான் அதிகமாக இருக்குது. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஈவு. எந்த மனுஷனுடைய முயற்சிகளால அல்ல, கிரியைகள்னால அல்ல. இதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு. கொண்டு போங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூல்ஸ் போடுறாங்க கவர்மெண்ட்டில், ஹெல்மெட்டு போட்டு போனோன்னு. ஹெல்மெட் போட்டுன்னு போகலன்னா என்ன ஆகும்? ஒன்றாகாது, ஃபைன் போடுவாங்க, பிடிச்சா போடுவாங்க. ஆனால் ஹெல்மெட் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆனால் காப்பாற்றப்படுறதுக்கு, உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றப்படணும்னு ஹெல்மெட் போடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற ரட்சிப்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அது கர்த்தர் நமக்கு தந்தது. நித்திய தண்டனையிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். அவர் ரட்சிப்பு அவருடையது. இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 18, யாத்ராகம புத்தகம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. போதுமா? இந்த வசனம் மோசேயினுடைய மாமன் சொல்லுகிற வார்த்தைகள். மோசேயினுடைய மாமன் அவரை வனாந்தரத்தில் சந்திக்க வருகிறார். வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்ததை மோசே விவரிக்கிறார். விவரித்த பிறகு இவர் சொல்றாரு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழே இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை பார்க்கும்போது அவரை நாம் உயர்த்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இங்க நீங்க 8வது வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 8வது வசனம் வாசிங்க. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார். கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததை தன்னுடைய மாமனுக்கு சொன்னார். அந்த கர்த்தர் ரட்சித்தார் அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது அவனுடைய மாமா சொல்றாரு, கர்த்தர் தான் எல்லா தேவர்களிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, அவன் மாமா ஒரு ஆசாரியன், மோசேயினுடைய மாமா ஒரு ஆசாரியன். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கக்கூடிய ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் உயர்த்தணும், அவரை நாம் ஆராதிக்கணும். அவர் நம்மை அழைத்தார். அவருடைய ரட்சிப்பு நமக்காக இருக்கிறது. அவர் நம்மை ரட்சிப்பார். ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நம்மை ரட்சிப்பார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, விட்டு விடுகிறவர் அல்ல. அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கிறது, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் நம்மை ரட்சிப்பார். ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மை ரட்சிப்பார். உங்களுடைய குடும்பங்களை ரட்சிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பாதுகாப்பாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தலாமா? ஆண்டவரே, ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சகரே, இயேசுநாதா,
இரட்சகரே இயேசுநாதா ரட்சிப்பை நினைத்து அவர் செய்த நன்மைகள்ல பெரிய நன்மை நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா வல்ல செயல்கள், வல்ல செயல்கள் நினைத்து நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைத்து நன்றி சொல்லமா. கர்த்தர் நம்மை ரட்சித்ததினால இன்றைக்கு நாம இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த பெரிய நன்மை, அவர் நம்மை ரட்சித்தா. ஓ நல்லவரே, நன்மை செய்தவரே என்று சொல்லி பாடலாமா, உயர்த்தலாமா? இயேசுவே, உம்மை போல ஒருவரும் இல்லை, எல்லா தேவர்களிலும் சிறந்தவர் இயேசு. நல்லவரே, நன்மை செய்பவரே, ஆழத்திலிருந்து சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, ரட்சகரே, ஓ ரட்சகரே, என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த உலகம் பெற்றிராத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே, இன்னைக்கு ஜீவனோட சமாதானத்தோடு உம்மை சந்திக்கும்படியாய் வைத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்ப அங்கத்தினர்களை ரட்சித்தீங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க. சத்துரு எத்தனையோ தடவை எங்களை அழிக்க நினைத்தான், ஆனால் நீ உம்மாலே உண்டான உம்முடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானதல்ல, இது எங்களுடைய கிரியைகளால் உண்டானதல்ல என்று சொல்லி எங்களை ரட்சித்து உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்து உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்ததினாலே, நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்க ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே எல்லா தேவர்களிலும் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரட்சகரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்புக்காக நன்றி,
எங்கள் மேலே வைத்த தயவிற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கரங்களை தட்டி சந்தோஷமாக நன்றி சொல்லி, ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே அவர்களுக்கு கேடகம், கர்த்தரே அவர்களுக்கு துணை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஓ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு பின்பாக அவருடைய உயர்ந்த ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக, அவர் நம்மை அழைத்த அழைப்பினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நாம் அவரை நம்பலாம் அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தம் நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா.